கிட்டத்தட்ட 60 மில்லியன்ஸ் பீப்பிளோட உயிரிழப்புக்கு டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் காரணம் ஒரே ஒரு நபர் தான். அவரு தான் அடால்ஃப் ஹிட்லர். இந்த மாரி கொடூரமான மனுஷனுக்குள்ளயும் ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் 18 வருஷமா எவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ண வந்து காதலிச்சிருக்காரு. கூடயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. கரெக்ட்டா இவர் இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் திருமணம் செஞ்சுக்கிறாரு. 29 ஏப்ரல் 1945 நைட்டு ஒரு 12, 1 மணி போல எவா வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சுக்கிட்டு 2, 3 மணி நேரம் கழிச்சு இவரு எவா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி சோவியத் யூனியன் படம் வந்து என்ன நெருங்கிருச்சு. நான் வந்து இந்த போர்ல தோத்து போக போறேன். இன்னொருத்தன் வந்து என்ன கொலை செய்யறது நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். அதனால நானே என்ன கொண்டு நான் என்னோட உயிர மாச்சிக்க போறேன். அண்ட் அதே சமயத்துல நான் இறந்து போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உன்னைய வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீயும் இறந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த எவா கிட்ட சொல்றாரு. எவாவும் இந்த விஷயத்த கேட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள்ல 30ஆம் தேதி ஏப்ரல் 1945 மதியம் ஒரு 3:30 மணி போல இந்த ஹிட்லரும் பிளஸ் எவா 2 பேருமே ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எவா கிட்ட சைனைடு குடுத்து குடிக்க சொல்றாரு. எவாவும் சைனைட வாங்கி குடிச்சு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு ஒரு துப்பாக்கியால தன்னை தானே சுட்டு இறந்து போயிடுறாரு. ஹிட்லர் எவ்வளவு பெரிய கொடூரமான மனுஷன். ஆனா இவருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு பாருங்களேன். அந்த ஹிட்லரையும் ஒரு பொண்ணு காதலிச்சிருக்குது. அந்த ஹிட்லர் இறந்து போறான், ஒண்ணா இறந்து போயிடலாம்னு சொன்னதுக்கும் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்குது. எவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி 2 பேத்துக்கு இடையில இருந்திருக்கு பாருங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லவ் ஸ்டோரிய பத்தி? அத அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.